எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்கு ஆனா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம கோவை ஃபர்னிச்சர்ல என்ன தருவீங்க சார், என்ன கொடுப்பீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை வாங்கி கொடுத்துறாங்க. அது எந்த நேரத்துல வாயை பொழந்துகிட்டு உடையுது அப்படின்றது யாருக்கும் தெரியறதில்ல. அதனால கீழே விழுந்து அதனால நிறைய ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கண்டிப்பா அப்படி வேணாலும் செலவு பண்ணாலும் பண்ணுவேன்றாங்களே கண்டி. பேரண்ட்ஸுக்காகட்டும், தாத்தாவுக்காகட்டும், பாட்டிக்காகட்டும் ஒரு நல்ல சேரை, ஒரு திடகார்த்தமான ஒரு சேரை வாங்கி கொடுக்கணும்னு அப்படின்னு அவங்க நினைக்கிறதில்ல. அவங்க நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, நாங்க அதை மனசுல வச்சு இந்த வயசானவங்களுக்கோசரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கையில என்ன காசு 2000 கிடைச்சாலும் சரி, 1500 கிடைச்சாலும் சரி, 3000 கிடைச்சாலும் சரி, இந்த சேரோட ரேட்டு நாங்கள் வச்சிருக்கிறது 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆனால் அவங்க என்ன கையில் காசு வச்சுருக்காங்களோ கொடுக்குறத வாங்கிட்டு கொடுக்குறதுக்கு இந்த கோவை ஃபர்னிச்சர் ரெடியாக இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நேரத்தில். ஆமாம், 3000 ரூபாய்க்கு ஒரு சேர் கொடுக்குறோம். இன்னைக்கு ஒரு டெய்லர் மிஷின் ஸ்டூலு விற்கிது 2500 ரூபாய்க்கு. ஒருத்தவங்க வயசானவங்க வந்தாங்க, சார் கீழே காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சார், பையன்கிட்ட சொல்கிறேன் ஒரு பிளாஸ்டிக் சேர் வாங்கி கொடுத்துட்டான் சார், இருந்துட்டு அதில் என்னால் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குது சார். நாங்கள் இப்போ என்னம்மா விஷயம், உங்க கையில் எவ்வளோமா இருக்கு அப்படின்னா 1800 ரூபா வச்சிருக்கேன் தம்பி, மாவு வித்த காசு அப்படின்னாங்க. சரி கொண்டாங்கம்மான்னு சொல்லிட்டு பாலிசை போட்டு அருமையா ஏற்றி விட்டேன். ஏன் அப்படின்னாக்கா வாழ்ற நாள் கொஞ்சமா இருந்தாலும் சாகிற நாள் என்னன்னு தெரிஞ்சா அது நரமா இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி சேர என்ன காசு கொடுத்தாலும் சரி வயசானவங்களுக்கு இந்த கோவை ஃபர்னிச்சர்ல கொடுக்குறோம். சரவணம்பட்டியில் ப்ரோசோன் மாலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் இருக்குங்க. நம்ம கோவை ஃபர்னிச்சர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேலன் காஃபி அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப் இருக்கு. உள்ளே வந்தீங்கன்னா நம்மளோட கோவை ஃபர்னிச்சர் வந்து இருக்குங்க. தூக்கி போட்டாலும் உடையாத ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் மரத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் வந்து தயாரிக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கோங்க. ஹோல்சேலும் நீங்கள் வாங்கிக்கலாம், ரீட்டைலாகவும் வாங்கிக்கலாம். ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இருந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்ல சொல்லிக்கணும். உங்க நேம் சார்? மோகன். சார் இப்போ ஷாப்போட ஓனர் சார் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க சார். எக்ஸாக்ட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில ப்ரோசன் மால், பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்ச ஒரு ப்ரோசன் மால் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சங்கரா ஐயா ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு ரூட்டுன்னு வாங்க. இந்த ரூட்டை அந்த ரூட்டுக்குள்ள வேலன் காஃபி ஷாப்புக்குள்ள என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அதுக்குள்ள வந்த நாளுமே ரைட் ஹேண்ட் சைடு 6வது பில்டிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேக்டரின்னு சொன்னா தான் இங்க பல பேருக்கு தெரியும். அதனால கோவை ஃபர்னிச்சர் ஃபேக்டரி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஓகே சார், இப்போ நம்ம ஷாப்ல என்னென்ன இருக்குங்க சார்? காட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மத்த ஃபர்னிச்சர் கடைகளாட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அட்டை, தூளி, எம்டிஎஃப், கார்ட்போர்டு, கம்ப்ரஸ்டு இம்போர்ட்டடு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதர் ஸ்டேட் இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஒன்லி தமிழ்நாட்டுல என்ன கலாச்சாரமான தயாரிக்கப்படுறதோ அந்த ஐட்டங்களை மட்டும் தான் நம்ம சேல் பண்றோம். தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோட ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும்னா கோவை ஃபர்னிச்சர் கண்டிப்பா வந்துடலாம். ஏன்னா ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கஸ்டமைஸ் ஏதாவது பண்ணணும் அப்படினாலும் நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். செய்யற இடம் தானனால நம்ம இது செய்யற இடம் தான். நீங்க உங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ, என்ன மாடல் கொடுக்குறீங்களோ அது மாதிரி செஞ்சு தருவோம். அது மட்டும் இல்ல, இருந்துட்டு இதுல வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க, இங்க எங்க கிட்ட பழைய சோஃபா இருக்கு, பழைய கட்டில் இருக்குன்றாங்க. அதை என்ன பண்றாங்க? அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட நம்மகிட்ட வருஷம் 365 நாள் இருக்கு. எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச், எந்த கண்டிஷன்னாலும் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அதுல நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாக்கா நாங்க எடுக்கிறோம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அப்படி இருக்குங்களா? இல்ல என்ன பொருளா கூட வாங்கிக்கலாம், இல்ல கேஷா கூட வாங்கிக்கலாம். நீங்க எப்படினாலும் வாங்கிக்கலாம். கட்டில் போடுறாங்க அப்படின்னா இது கட்டிலுக்கு கட்டில் தான் கொடுக்கணும், சோபாவுக்கு சோபா தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்ல, எது வேணா கொடுக்கலாம். பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோ காம்போ ஆஃபரும் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. காம்போ ஆஃபருக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி அதை இந்த வீடியோவோட கடைசி ஹெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு உடைக்க போறேன். அதை நீங்க கண்ண சிமிட்டாம பாருங்க, அதனோட என்ன விஷயம்ன்றது தெரியும். சார், இப்போ நம்ம கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் தான் இங்க வந்து வாங்க முடியுமா, இல்ல வேற ஊர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வாங்கலாமா? நல்ல விஷயம், அருமையான விஷயம். இதுல என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இந்த சென்னையில இருக்கிறோம், நாங்க பாத்தீங்கன்னாக்கா தாம்பரத்துல இருக்கோம், அடையாறுல இருக்கோம் அப்படின்னாக்கா கவலையே தேவையில்லை. இதை விட பெருசான ஒரு ஃபேக்டரி அங்க சென்னையில இருக்குது. சென்னையில இருக்கு, நீலாங்கரையில இருக்கு. நீங்க நீலாங்கரையிலயும் எடுத்துக்கலாம். அது இல்லாம தஞ்சாவூர், கும்பகோணம், அரியலூர் இந்த மாதிரி மையப்பகுதிகளில் நீங்க இருக்கிறோம், நாங்க நேர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமா நேர்ல வந்து பாக்குறதா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லதா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா உங்க ஃபர்னிச்சரை வந்து நீங்க தான் தீர்மானிக்கணும். அதனால திருச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா லால்குடின்ற ஒரு ஏரியால நம்மளோட ஃபேக்டரி இருக்கு. லால்குடியிலும் இருக்கு, திருச்சியிலும் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல இருக்குது நம்மளோட ஃபேக்டரி. கம்ப்ளீட் அதோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஐட்டம் வந்து மெயினா வீட்டுக்கு எந்த பொருள் இருக்கோ இல்லையோ, வீடுன்னு இருந்தால் கட்டாயமான முறையில் அது ஒரு கட்டல்ன்றது ஒன்று தேவை. அந்த கட்டலை தான், தரமான கட்டலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து கடைகளில் போய் நம்ம ஒரு சிங்கிள் கட்டில் கேட்கும்போது நம்ம செய்கிற குவாலிட்டி என்ன அப்படின்றத ஒவ்வொன்றும் விவரமாக சொல்கிறேன். நம்ம கட்டில் கேட்க போகும்போது அது என்ன சைஸுன்றதை நம்ம கேட்க மாட்டோம்.
அவங்க என்ன தெரியறதே இல்ல சார். ஆமா என்ன செஞ்சிருவாங்க, அந்த கிட்ட 3க்கு 6 கொடுத்துருவாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நீங்க தெரிஞ்சு கேட்டாலும் தெரியாம கேட்டாலும் நாங்க 3க்கு 6.25 தான் கொடுப்போம் வந்துகிட்டு. அது மட்டும் இல்ல, இந்த கட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7,500 ரூபாயில இருந்து 8,500 ரூபாய் வரைக்கும் எங்ககிட்ட சிங்கிள் காட்டு இருக்கு. 8,500 ரூபாய் சிங்கிள் காட்டு கூட இருக்கு, கம்மி இருக்குன்றத காட்டிலும் என்ன லைஃப்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமா, இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேவுட், அட்டை, தூள், MDF இருக்கும். அந்த மாதிரி கட்டலையே வந்து இன்னைக்கு 12,000 13,000 சொல்றாங்க சிங்கிள் காட்டு. எங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை போட்ட கட்டல் நல்லா ஹெவியா இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 பேர் ஏறி நிக்கலாம், 4 பேர் உட்காரலாம். ஒரு பெரியவங்களும் ஒரு குழந்தையும் போட்டு படுத்துக்கலாம் வந்துட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோட மெயின்டெனன்ஸ்ன்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் போட்டு சொல்றேன் வந்துட்டு. இதனோட மெயின்டெனன்ஸ்ன்றது 0 தாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 120 ருபீஸ் நீங்க செலவு பண்ணா போதும். இதுக்கு நீங்களே வார்னிஷ் போடலாம். எங்ககிட்ட பொருள் வாங்க போகும்போது எப்படி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ல அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லி காமிச்சிருவோம் வந்துட்டு. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்ற விஷயம் என்ன சார், சைஸ் சொல்றீங்க, குவாலிட்டி சொல்றீங்க, ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்றீங்க. எங்க ஃபர்னிச்சர்ல அப்படி கிடையாது. எல்லாமே ரேட்டை உடச்சு சொல்லிடுவோம். ஏன்னாக்கா நீங்க 50 கிலோமீட்டர்ல இருந்து வரலாம், 100 கிலோமீட்டர்ல இருந்து வரலாம், 5 கிலோமீட்டர்ல இருந்து வரலாம். உங்களுடைய ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லாமே ரேட்டை கிளியரா சொல்லிடுவோம் வந்துட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோவை ஃபர்னிச்சர்ல வந்து காம்போ தரேன், ஆஃபர் தரேன், வண்டி வாடகை ஃப்ரீ தரேன், பாக்ஸ் தரேன், பேனா தரேன், குக்கர் தரேன், எந்த வார்த்தைகளுமே அலப்பறைகளே இருக்காது வந்துட்டு. எதா இருந்தாலும் பிராங்கா பேசிடுவோம் வந்துட்டு. இந்த சைஸோட கட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7,500 இருந்து 8,500 ரூபாய் வரைக்கும் சிங்கிள் காட்டு இருக்குது. ஏகப்பட்ட டிசைன்ஸ் மாறும் வந்துகிட்டு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இல்லைங்க சார். இப்போ மணப்பெண்களுக்கு வந்து சீர்வரிசையா வந்து பெட்டு, கட்டல், பீரோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுல வந்து நம்ம சாரியில எப்படி பட்டு சாரியில அவங்களோட போட்டோ போடுறாங்களோ அது மாதிரி இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க வந்து கேட்டஸ் பண்ணி தர்றீங்களாங்க சார்? கட்டாயம். அதாவது இதெல்லாம் வந்து ஒன்ஸ் டெய்லியும் செய்யற இது கிடையாது. இது அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம், இது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்றது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் இது எங்க அம்மா வாங்கி கொடுத்தது, இது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, இது எங்க மாமா வாங்கி கொடுத்தது அப்படின்னு ஒரு நேம் இருக்கணும், பிராண்ட் இருக்கணும். அப்படின்னாக்கா இந்த ஃபர்னிச்சர்ல என்ன நேமை கேட்குறீங்க, என்ன இன்ஷியலை கேட்குறீங்களோ கட்டாயமான முறையில நாங்க அதை செஞ்சு தருவோம். செஞ்சு தராம இருக்கிறதுல அதுக்கு எங்களுக்கு டைமிங் மட்டும் வேணும். கண்டிப்பா ஏன்னா இது எங்க பாட்டியோடது, தாத்தாவோடதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பழங்காலத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடியது உட் ஐட்டம் தான் சார். கண்டிப்பா 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 கண்டிப்பா. சேர், நாற்காலி எல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. அதோட மெயின்டெனன்ஸும் நீங்க வந்து 120 ருபீஸ் தான் சொல்லிருக்கீங்க. ஆமா, நம்ம தாத்தா காலத்தோட சேர் வந்து இப்ப நம்ம தாத்தாவுதுன்னு சொல்ற மாதிரி நீங்க கோவை ஃபர்னிச்சர் வாங்குனீங்கன்னா நம்ம பேர குழந்தைங்க சொல்ற அளவுக்கு லைஃப் வரும். பேரெல்லாம் சொல்றத கடையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா காசு சம்பாதிக்கிறது கரணம் தப்புனா மரணம்னா மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நல்ல பொருள்ல போடணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தடிக்கு விழுந்தா 3 இடத்துல விழுகணும். ஒண்ணு செல்போன் கடையில விழுகணும், இன்னொன்னு பிரியாணி தேக்ஸால விழுகணும், 3வது ஃபர்னிச்சர்ல விழுகணும். அந்த ஃபர்னிச்சர் வந்து நல்ல ஃபர்னிச்சரா அப்படின்றத பார்த்து போய் வாங்கணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கமே கண்டி. எங்க கையிலேயே வாங்கணும், நாங்க கொடுக்கறதுதான் ஒஸ்தி, நாங்க கொடுக்கறதுதான் தேக்கு, நாங்க கொடுக்கறதுதான் மரம்ன்றத என்னைக்குமே நெஞ்சடிச்சு சொல்றது கிடையாது. என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு உலகம் வந்து விரிஞ்சு கிடக்குது. இந்த விரிஞ்சு கிடக்கிற உலகத்துல நீங்க போய் ஏமாறக்கூடாதுன்றதுதான் எங்களோட நோக்கமே கண்டி. நல்ல பொருளை வாங்குங்க. பேர பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு நிலம், பலம், இடம், நகை வாங்கி வைக்கிறது நல்ல விஷயம். அதை விட நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா நல்ல ஃபர்னிச்சரை நீங்க வாங்கி கொடுத்தா தான் அவங்க வந்து பிற்காலத்துல மலரும் நினைவுகளா நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய பொருளும் என்னைக்குமே ஜொலிக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். இப்ப பாக்குறது வந்து டபுள் காட்டு. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தாராளமா உருண்டு பேரண்டு படுக்கணும். அதாவது இப்பயும் சொல்றேன், இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ஆள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தாட்டியா இருப்போங்க, இது எங்களுக்கு பத்தாதுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆள் 120 கிலோ 130 கிலோ இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தாராளமா உருண்டு பரண்டு படுக்கலாங்க, ஒன்னும் ஆகாது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் 400 கிலோ வெயிட் வரைக்கும் நீங்க வைக்கலாம், யூஸ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து கடையோ ஷோரூமோ கிடையாது, இது ஃபேக்டரின்றதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நாங்க செய்யறதுனாலதான் நாங்க இந்த சந்துக்குள்ளர கடை வச்சாலும் உங்களை மாதிரி ஆட்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க சப்போர்ட் பண்றது 12 பேர்த்தோட குடும்பங்கள் வாழ்வாதாரங்கள் சிறப்பா வாழுதுன்றத நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும். இதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4க்கு 6.25. இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அவ்வளவுதான். என்ன சார் நீங்க 10,000 12,000 சொல்றீங்க, அப்ப கீழே என்ன பிளேவுட் போட்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் வாய் அடைக்கிற மாதிரி ஒரே விஷயம், கீழே பலகைதான் போட்டிருப்போம். எல்லாம் வந்து கீழே பலகைதான் போட்டு போய் ஒவ்வொரு ஃபர்னிச்சர் கடைக்காரங்களும் பாத்தீங்கன்னாக்கா 4,000 5,000 ஒரு பொருள் ஒரு நாளைக்கு வித்தா கூட அதுல 5,000 சம்பாரிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களுடைய நோக்கங்கள், கவனங்கள், சிந்தனைகள் அதை மாதிரி கிடையாது. நாங்க எங்களுக்கு 700 ரூபாய் 750 ரூபாய் கிடைக்குதா அது போதும். 10 750 7,500 ரூபாய் ஒரு MBBS டாக்டரோட சேலரியை நாங்க ஒரு நாளைக்கு எடுத்துட்டு போறோன்றது எங்களுக்கு மன நிறைவு இருக்கு. அதனால அடுத்த ஐட்டங்களை பண்ணி ஃபர்னிச்சர் அப்படின்னாலுமே கல்யாண சீர்வரிசைனாலுமே முதல்ல இருக்க போற ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்கா கட்டல். அந்த கட்டளை மகளுக்கு சிறப்பா வாங்கி கொடுக்கணும், நம்ம அக்கா மகளுக்கு நல்ல சிறப்பா வாங்கி கொடுக்கணும். அண்ணங்காரங்க என்ன நினைக்கிறது, நம்ம தங்கச்சிக்கு நல்ல ஒரு கட்டளை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். பட் அதை வந்து நல்ல பொருளா பார்த்து வாங்கணுன்றது அதை விட ஒரு ஆரோக்கியமான விஷயம்.
அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி கட்டல் நல்ல ஒரு கட்டல். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சைஸ் வந்து கல்யாணத்துல வைக்கக்கூடிய சைஸ், கட்டலோட சைஸ் எல்லாத்துக்கும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த சின்ன கட்டலையும் வைக்கக்கூடாது, இந்த பெரிய கட்டலையும் வைக்கக்கூடாது. ஆனா கல்யாணத்துக்குன்னு கொடுக்குற கட்டல் 5க்கு 6.25. 5க்கு 6.25 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாராளமா உருண்டு பரண்டு படுக்கிற கட்டல். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபியூச்சர்ல சார் உடனே நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அப்போ ஒரு கட்டல் வாங்க முடியுமான்னு கேட்டா அதுக்கும் சொல்றேன், இந்த கட்டல் வந்து 3 பேர் படுக்கலாம். 3 பேர் படுக்கலாமா? ஆமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு 12 வயசு குழந்தை வரைக்கும் ஒரு படுக்க வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 5க்கு 6.25 கட்டல் சிறப்பா இருக்கும் வந்துட்டு. அது மட்டும் இல்லாம இது வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துல தான் கொடுக்குறோம். மரம் கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க பிள்ளை குட்டியை ஏறி குதிச்சாலோ கொண்டாலோ எந்த ஒரு இதாகாது. அதே மாதிரி வந்து ஒரு தண்ணி கொட்டிட்டாலோ காஃபி கொட்டிட்டாலோ சின்ன சில்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா யூரின் பாஸ் பண்ணிட்டாலோ எந்த ஒரு இந்த கட்டலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்றத ஆணித்தனமா அடிச்சு சொல்றோம். இதனுடைய விலையை அப்படியே சொல்லிடுங்க சார். நீங்க பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா விலையை மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளை வந்து பார்க்க நாங்க இந்த ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது 16,000 ரூபாயில இருந்து 17,500 வரைக்கும் எங்க கிட்ட கட்டல் இருக்கு. இதுல படுக்கிற இடம் என்ன சார்? இதை அதெல்லாம் காமிச்சிங்க, இதை மட்டும் காமிக்கவே இல்லையான்னு கேட்டா இதுல படுக்கிற இடம் கட்டாயமா சொல்றேன், பலகை 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 தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. அவ்வளவுதான். அதாவது ஒரு மழை காலம் வந்துருச்சு அப்படின்னு இப்ப வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 வருஷமாவே வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட டிவி, மிக்சி, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்களை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வீட்டுல இருக்கிற 4 பேர் மேல ஏறி கட்டல்ல நின்னுக்கலாம். அப்பயும் ஒண்ணாகாது. ஏன்னா தண்ணி பாட்டுக்கு தண்ணி கீழே வடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அடுத்தது நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்து கீழே வச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட். இதை கட்டளை காப்பாத்தணும்னு நினைக்காதீங்க. உங்க டிவியை காப்பாத்துங்க, உங்க மிக்சியை காப்பாத்துங்க, உங்க பணம் காசு நகை நட்டுகளை இதுகளை காப்பாத்துங்க. ஆனா கட்டளை நீங்க வந்து கம்முன்னு விட்டுலாம். அது தண்ணியில நனைஞ்சாலும் மலையில நனைஞ்சாலும் ஒன்னும் ஆகாதுன்றத வீடியோல சொல்றேன். இது கல்யாண கட்டல். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 17,000 ரூபாயில இருந்து 18,500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. டிசைன்ஸுக்கு தான் கொஞ்சம் 500 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் மாறுமே கண்டி. மத்தபடி எந்த இதுவுமே கிடையாது. டிசைன்ஸ் லாஸ்டா காமிக்கிறேன். கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணி பார்த்து எடுங்க. கண்டிப்பா நான் எல்லாத்துக்குமே இந்த வீடியோல ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்க ஆன்லைன்ல புக் பண்றதை காட்டிலும் நேர்ல போங்க. நல்லது கெட்டது பார்த்துப்பீங்க. ரெண்டாவது வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதையும் ஒண்ணு வாங்கிட்டு போலாம் அப்படின்றது ஒரு கவனம் வரும். அதனால சொல்றது, நீங்க நேர்ல வந்து வாங்கினீங்கன்னா எங்களுக்கும் ஒரு திருப்தி, உங்களுக்கும் ஒரு திருப்தி. சென்னையில இருக்கிறீங்க, சென்னை ஷாப் எல்லா ஷாப்லயும் சரி இங்கதான் அங்கதான் அப்படின்றது இல்ல. பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டீப்பா வாங்கணும். அந்த பிள்ளை நாகர்கோயில இருந்து போன் பண்ணுது, அண்ணே மோனனே உங்க பேச்சு நல்லா இருக்குது, நாகர்கோயில இருக்கிறேன், எனக்கு ஒரு டீப்பா அனுப்புங்க அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் டிரான்ஸ்போர்ட் செலவாகும். நீ என்கிட்ட எடுக்காத டீப்பா நாகர்கோயில நல்ல கடையா போய் வீடியோல வா, நல்ல கடையா காமிக்கிறேன், நீ போய் எடுமா அப்படின்னு சொன்னேன். என்னன்னே உங்ககிட்ட தான் எடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு என்கிட்ட எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்டது நல்ல விஷயம். அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்கிட்ட எடுக்கிற காட்டிலும் பக்கத்துல எடுத்தேன்னா மிச்சமாகும், காசு மிச்சமாகும் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் காசு. இந்த பிள்ளை ஒரு கடையில போய் வீடியோ கால் காமிச்சிச்சு, இந்த டீப்பாவை எடுமான்னு 2,500 ரூபாய்க்கு எடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமே. என்னென்ன எல்லாரும் அவங்க கடையில எடுன்னு சொல்லுவாங்க, நீங்க என்னடான்னா இங்கேயே எடுத்துக்கோ சொல்றீங்களே. எனக்கு வியாபாரம் முக்கியம் இல்ல, நீங்க போய் மற்ற கடைகள்ல ஏமாறக்கூடாதுன்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்க கட்டாயம் சொல்றதுக்கிட்டு உங்க பொருளை நீங்க தேர்ந்தெடுங்க. நாங்க தேர்ந்தெடுக்கக்கூடாது, கடைக்காரங்க தேர்ந்தெடுக்கக்கூடாது. பாலிசோட கலர் முதற்கொண்டு நீங்க தேர்ந்தெடுங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அப்படின்னாக்கா வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருப்பீங்க. இதுல வந்து நீங்க சின்ன கட்டல் வச்சிருந்தாலோ இல்ல நடுத்தரமான குயின் சைஸ் கட்டல் வச்சிருந்தாலோ ஃபேமிலியில எல்லாருமே படுக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டலை நீங்க கட்டாயமா எடுத்துக்கலாம். இதோட சைஸ் என்ன அப்படின்னாக்கா 6க்கு 6.25 சைஸ், 6க்கு 6.25 கட்டல். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல், ஆமா இதுதான் லாஸ்ட். இதுக்கு மேல கட்டல்ன்றது கிடையாது. இதுக்கு மேல கட்டல் வேணும் அப்படின்னாக்கா நம்ம பறக்கும் தட்டு மாதிரி ஒன்னு அடிச்சுக்க வேண்டியதான். அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் எல்லாமே வந்து இதுதான் வச்சிருக்கிறோம். அந்த கிட்ட மரம் தான் போட்டுக்கிறோம். அது மட்டும் இல்ல எல்லாமே நல்ல விஷயம் தான். பட் என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து கானா தேக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, கர்நாடகா சைடு வளர்ற ஒரு நல்ல மரம் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய லைஃப் எவ்வளவு நாள் இருக்கும்னாக்கா 40 இயர்ஸ் லைஃப் வரும். 1 இயர் கேரண்டி தரும். இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மரம் வெடிக்கிறதோ மாவு கொட்டுறதோ மரம் முறுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்களே எதுவுமே வராதுங்க. அந்த கிட்ட மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன பொருள் எடுக்கிறீங்களோ இந்த மாதிரி கட்டலுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு 200 ரூபீஸ்க்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு 1 டைம் நீங்க செலவு செஞ்சா போதும். ஆமா, செலவு செஞ்சீங்கன்னா போதும். அதுக்கு நீங்க வந்து கட்டளை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷோரூம் கண்டிஷன்ல நீங்களே மாத்திரலாம். எங்களை எதிர்பார்க்கணும், எங்களை கூப்பிடணும், எங்களை அவசியமே கிடையாது. இது நீங்களே பாத்துக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 23,000 வரும். ஆமா, ஆனா எல்லாமே வந்து இதெல்லாம் நான் நினைச்ச 40-45 வரும்னு நினைச்சேங்கண்ணா. ஏன்னா பிக் சைஸா இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஹால்ல பாக்குறதுனால எனக்கு ஒரு சின்ன சைஸா தெரியலாம். இன்னைக்கு வந்து 10 ரூம்ல போட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல்லா அடைச்சிரும். இந்த பிரைஸுக்கு நம்ம ஏன் இப்ப கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நாங்களே செய்யறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஷூட் பண்றதுனாலதான் இந்த உடை இந்த ஸ்டைல இருக்கிறோம். இதை நீங்க இப்படி நீங்க வாசலை கடந்ததுமே இதெல்லாம் எல்லாம் கழட்டி உரம் போட்டு எங்களோட யூனிஃபார்மை எடுத்து நாங்க போட்டுட்டு நாங்களும் இதுல
10 பேத்துல நாங்களும் ஒரு ஆளா. ஆமா, அதனாலதான் நம்ம எப்படி இருக்கோம் வந்துட்டு இதுல. இப்போ நீங்க போன பிறகு நாங்களும் இந்த ட்ரெஸ்ஸுகள் போட்டு எங்களோட யூனிஃபார்மை போட்டு நாங்களும் 10 பேத்துல ஒருத்தரா நாங்களும் ஒர்க் பண்றதுனாலதான் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விளம்பரங்களை பார்த்து போறது நல்லது. அதுக்கு மேல நீங்க செய்யற ஃபால்ட் என்ன அப்படின்னாக்கா, எங்க காம்போ தராங்க, எங்க கோல்டு காயின் தராங்க, எங்க ஆஃபர் தராங்க, இதெல்லாம் நீங்க பார்க்க வீட்டுக்கு நல்ல பொருள் கட்டாயமா வரவே வராது. ஆஃபர் பார்க்காதீங்க, குவாலிட்டி பார்த்து போங்க. கண்டிப்பா. நிலைக்கு யார் ஒருத்தரும் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய தோட்டத்தையோ வீட்டையோ வித்து கொண்டாந்து உங்களுக்கு ஆஃபரோ காம்போவோ டிஸ்கவுண்டோ எதுவுமே கொடுக்க முடியாது. உங்க பின் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து முன் பாக்கெட்ல தான் வைக்க முடியுமே கண்டி, அவங்களுடைய சொந்த பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு எதுவுமே தர முடியாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியாம இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்கிட்டயே கமெண்ட்ஸ் சொல்றாங்க, சார் வண்டி வாடகை ஃப்ரீயா சார், என்ன சார் டிஸ்கவுண்ட் தரீங்க, என்ன சார் காம்போ தரீங்க. காம்போ எல்லாமே கண்கட்டி வித்தீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நானும் பாத்தீங்கன்னாக்கா கடைக்கு வெளியே ஒரு வெல்கம் கேள் 2 வெல்கம் கேள் வச்சு ஏசியை போட்டு ஸ்பிளிட் ஏசியை போட்டு வரவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்து இதை ஒரு 55,000 ரூபாய்க்கு விற்கலாம். மாசத்துக்கு 2 கட்டில் வித்தா போதும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி சராசரியான ஒரு இது கிடையாதுன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாத்துக்குமே நல்ல பொருள் போய் சென்று அடையணும் அப்படின்றத நாங்க நோக்கம். தேவையான பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க தரமா கொடுக்கறத வச்சுங்க சார். இப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து பிராண்ட் அப்படிங்கிற வந்து ஒரு நிர்ணயிகளோட ஷாப்பும் கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு பிராண்டா மாறும் சார். ஏன்னா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து உட்டன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. மேலால வந்து உட்டன்ல கொடுத்தாலுமே கீழே கண்டிப்பா பிளேவுட் போட்டோ கட்டல் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்ல. உட்டன் போட்டது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க ஷாப்ல தான் பாக்குறேன். ஒரு பெஸ்டான ஷாப்புக்கு தான் வந்திருக்கும். இது மட்டும் இல்லைன்னா அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, டைனிங் டேபிள் இருக்கு, சேர்ஸ் இருக்கு, டீபாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சொல்ற ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பிக்சர் பார்த்திருப்பீங்க, கடைசி விவசாயின்னு பார்த்திருப்பீங்க. ஆனா காலப்போக்குல பார்க்க போனா கடைசி பர்னிச்சர் மரத்தால கொடுக்குற ஆளுன்னு பார்த்தா அது நாங்களா தான் இருப்போம் அப்படின்றது எங்களுக்கே ஒரு யுகம் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு அனுதினமும் ஒவ்வொரு கடைகளை போய் பாக்குறோம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அட போயா வரவங்க எல்லாருமே டிஸ்கவுண்ட் தான் கேட்கறாங்க, பொருள் குவாலிட்டியான்னு கேட்கறது இல்ல. வரவங்க எல்லாருமே என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்கறாங்க, என்ன பாலிஷ் பண்றீங்கன்னு கேட்கறது இல்ல. வரவங்க எல்லாருமே வண்டி வாடகை ஃப்ரீயான்னு கேட்கறாங்க. யார் ஒருத்தருமே என்ன அளவுக்கு லைஃப் இருக்குன்னு யாருமே கேட்கறது இல்ல. இதெல்லாம் கேட்காத ஜனங்களுக்கு நாங்க ஏங்க அந்த மாதிரி கொடுக்கணும். அதனால மக்களோட மக்களா நாங்களும் ஐக்கியமாயிட்டோம், மக்களோட மக்களா நாங்களும் வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அட்டை தூள் MDF கார்ட்போர்டு கம்ப்ரஸர் இந்த மாதிரி ஐட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அவங்க இருக்கப்பட்டவங்க இன்னும் மேலும் மேலும் பெரிய ஆள் ஆகுறாங்களே கண்டி, எங்களை மாதிரி கண் தெரியாதவங்க நசுக்கப்படுறாங்களே கண்டி, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு பர்னிச்சரை இந்த இடத்துல நம்ம சேல் பண்றோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கோயம்புத்தூர்ல சொல்றதுக்கிட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மரமான கட்டல்களை வாங்கி நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்றாங்க, சார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 7 வருஷம் ஆச்சு சார் உங்ககிட்ட வாங்கி, கட்டல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார், எங்களுக்கு ஒரு கட்டல எங்க மகளுக்கு கல்யாணம் பண்றோம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. சந்தோஷமா இருக்கு. நான் வராத ஆட்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்றோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வருஷம் 365 நாளுமே அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஆமா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டலுக்கு கட்டில் தான் தரணும், சோஃபாவுக்கு சோஃபா தான் தரணும், பீரோவுக்கு பீரோ தான் தரணும் அப்படின்றது எங்களோட நோக்கமே கிடையாது. ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், 2 வீலர் 4 வீலர்ஸ் எதுவா இருந்தாலும், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், ஆபீஸ் ஐட்டம்ஸ் எதுவா இருந்தாலும் கட்டாயமான முறையில அதை கொடுக்குறோம். இல்ல சார் எங்களுக்கு பொருள் எல்லாம் கடவுளோட இதுல எல்லாமே இருக்குது சார், எங்களுக்கு இந்த பொருளை கொடுத்துட்டு ஏதோ ஒரு மணி கிடைச்சா ஓகே சார், எங்களோட செலவுக்குனாக்கா கட்டாயமா அதையும் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு நீங்க ஒத்துழைங்க. எல்லாமே நம்ம எடுக்கிறோம். அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரோட சிந்தனைகள் இருக்காங்க. அந்த சிந்தனைகளை நாங்க என்னைக்குமே சிதறடிக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா அவங்களோட டேஸ்ட் என்னவோ அது மாதிரி செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க தயாரா வாங்க. இப்ப ஒரு தரமான ஒரு சோஃபா செட்டை பார்க்க போறோம். இன்னைக்கு மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஞ்சு ஓஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு அவையார் ஆகி வீட்டுல வந்து உட்காரும் போது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காரணும், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னாக்கா சோஃபா. அந்த சோஃபா தரமான சோஃபாவா இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சோஃபா வாங்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கடையில மாடல் நல்லா இருக்கா, அந்த கடையில மாடல் நல்லா இருக்கா, இது பிராண்டடான நேம், இது நல்ல 20 வருஷம் வச்சிருக்காங்க, 50 வருஷம் கடையை வச்சிருக்காங்க, இதுல வந்து 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கடையில இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க. அந்த 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம 1 ஸ்கொயர் ஃபீட்டை கூட நம்ம வாங்க போறது கிடையாது. பட் அந்த கடையில இருக்கிற பொருளை தான் நம்ம வாங்க போறோம்ன்றதை நீங்க உணரணும். வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து 2 சோஃபா செட்டா இருந்தாலும் அந்த கடையில குவாலிட்டியே இருக்கா அப்படின்றத நீங்க மெயினா பாருங்க. என்ன விஷயம்னா ஐயா வடிவேலு சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னாக்கா அது என்ன எப்படிப்பட்ட பில்டிங் கட்டினாலும் அது வீக்கா தான் இருக்கும். அப்படின்னும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த சோஃபாவோட லெக் எல்லாம் வந்து 5x5 லெக்ல போடுறோம். 5x5 லெக்ல போட்டு எங்களுக்கு என்ன சார் அதனால பிரயோஜனம் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கனமா மரத்தை போடுறோமோ அந்த அளவுக்கு ஹால் வெயிட்டா 2 பேர் 3 பேர் பசங்க குட்டியை ஏறி குதிச்சு கொண்டாலும் உங்களுக்கு கீச் மூச்சுன்னு சவுண்ட் வராது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு மரத்தை வந்து ரியலா பண்றோம்.
எல்லா கடைகளிலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க போனீங்க அப்படின்னாக்கா ப்ரௌன் கலர், செரி கலர், வால்நட் கலர், எல்லோ கலர், ரெட் கலர்னு ஏகப்பட்ட பாலிஸை போட்டு வச்சிருப்பாங்க. ஒண்ணு பாலிஷ் பிடிச்சிருக்கும், டிசைன் பிடிச்சிருக்காது, ஒண்ணு டிசைன் பிடிச்சிருக்கும், பாலிஷ் பிடிச்சிருக்காது. ஆனா நீங்க அப்படி கிடையாது, இங்க எதுவுமே பாலிஷ் பண்ணாம இருக்கும். அந்த பாலிஷ் பண்ணாம இருக்கிறதுல எந்த சோஃபா செட் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனுக்கு நீங்க என்ன கலரை நீங்க காமிக்கிறீங்களோ அந்த கலரை கட்டாயமான முறையில கோவை பர்னிச்சர் போட்டு கொடுக்குன்றத உறுதியா சொல்றேன் இந்த இடத்துல இருந்து. சார் விளைஞ்ச மரத்துல பண்ணாதான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து மரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம தாத்தா கிட்ட இருக்கிற அனுபவம் நம்ம ஃபாதர் கிட்ட இருக்காது. நம்ம ஃபாதர் கிட்ட இருக்கிற அனுபவம் நம்ம அப்பா நம்ம கிட்ட இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிற அனுபவம் நம்ம பசங்க கிட்ட இருக்காது. ஆனா நம்ம ஏஜ்லயே மரத்தை கட் பண்றதுனால அனுபவங்களை தெரியாம போயிடுது. அப்ப அந்த மரம் வெடிப்புடுது. அப்ப அந்த மரத்துல வந்து மாவு கொட்டுது. அப்ப அந்த மரம் வந்து முறுக்குது, அப்படியே துணி முறுக்குற மாதிரி முறுக்குது. இதெல்லாம் நடக்காது. இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் 70 வருஷம் இல்லாம இந்த மரங்கள் எல்லாம் நாங்க அறுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்ல, எங்ககிட்டயே வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 மாசம் 3 மாசத்துக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெடிப்போ, ஒரு மாவு கொட்டுறதோ, ஒரு மரம் முறுக்குறதோ எதுவுமே இருக்காது. தலைமுறைக்கு வரணும் அப்படின்றதுனாலதாங்க நாங்க இந்த பர்னிச்சர்ல வந்து நாங்க விற்கணும் அப்படின்னாக்கா பூஜை மண்டபம் வைக்கலாம். நாங்க விற்கணும்னு நினைச்சா கம்ப்யூட்டர் டேபிள் விற்கலாம். நாங்க நினைச்சோம் அப்படின்னாக்கா கம்ப்ரஸர் வீட்டுல கபோர்டு வாங்கி சேல் பண்ணலாம். அதெல்லாம் எங்களோட சிந்தனையிலயோ எங்களோட நோக்கத்திலயோ எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுங்களா, மக்கள் வந்து இன்னைக்கு நிறைய இடத்துங்கள்ல ஏமாறாங்க. நம்ம கடைக்கு வந்து ஏமாறக்கூடாது அப்படின்றதுனால நல்ல ஒரு பர்னிச்சரை, தரமான ஒரு பர்னிச்சரை கொடுக்கணும்ன்றதுனால இப்படிப்பட்ட ஒரு பர்னிச்சரை கொடுக்கணும். இப்பயும் சொல்றேன், அந்த கிட்ட யார் ஒருத்தருமே ஒரு சிங்கிளை தூக்க முடியாது. ஏன் நானே தூக்க முடியாது அப்படின்னு எப்படி நீங்க தூக்காதீங்கன்னாக்கா இந்த யூடியூப் எடுக்கிறவங்க எங்க சேனல்ல வளர்க்கறதுக்கோசரம், எங்க சேனல்ல ப்ரொமோட் பண்றதுக்கோசரம் அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கோசரம் என்ன செஞ்சுறாங்க, இந்த வீடியோவை பாக்குறவங்களும் இந்த கடையில பாரு ஆஃபர் கொடுக்குறாங்க, இந்த கடையில பாரு காம்போ கொடுக்குறாங்க, இந்த கடையில பாரு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்கன்றாங்க. அந்த விஷயங்களை நான் ஆதியிலையும் செய்யறதில்ல, பாதியிலையும் செய்யறதில்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் செய்யறோம், இது மக்களுக்கு மிக மிக வரவேற்பை கொடுக்கும், பிரோஜனமா இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பா சொல்றேன்னுக்கிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆபீஸ்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க, அவங்களுக்கு நீண்ட நாள் கழிச்சு கல்யாணம் நடக்குது, இல்ல அப்பா அம்மா இல்ல, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னாக்கா இந்த சக்தி பர்னிச்சர் ஆகட்டும், கோவை பர்னிச்சர் ஆகட்டும், கீர்த்தி பர்னிச்சர் ஆகட்டும், இந்த 3 பிரான்ச்சஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன காசை வச்சிருக்கிறதோ அந்த காசை வாங்கிட்டு அந்த பிள்ளைங்க என்ன பர்னிச்சரை கை நீட்டுறாங்களோ அந்த கட்டளை கொடுக்கறதுக்கு இந்த பர்னிச்சர் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த கடையில முடியாது. அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க, சூப்பருங்க. கண்டிப்பா இது வந்து வெறும் வார்த்தை இல்ல, செயல்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு வந்து நான் ஒரு கோயிலை கட்டி வைக்க முடியாது, ஒரு 10 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது, ஒரு 5 பசங்களை படிக்க வைக்க முடியாது. ஆனா அந்த கட்டின கோயில்ல 50 கிராம் எண்ணெயை ஊத்தி, ஒரு யாகத்துல எண்ணெயை ஊத்தி அதுல ஒரு ஆசீர்வாதத்தை தேடிக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறோம். வந்துகிட்டு கட்டாயமா நீங்க வாங்க. அது எங்களுக்கும் இதை பாக்குற உங்களுக்கும் ரொம்ப பிரோஜனமா இருக்குன்றதுனால இந்த விஷயத்த சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாங்க, மக்களோட காசை வந்து பாத்தீங்கன்னாக்கா அடிச்சு புடுங்கிறதுக்கு சமமா இருக்குதுங்க இந்த காம்போ ஆஃபர், டிஸ்கவுண்ட், அது இதெல்லாமே வந்து இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பர்னிச்சர் எந்த லெவல்ல இருக்கு. வசதி வாய்ப்புகள் கம்மியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறது ஒரு பெரிய கனவா கண்டிப்பா இல்லைங்களா? சோ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு தரமானது, நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை, உங்க கையில என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க, அதுக்கு நான் பண்ணி தர்றேன் அப்படின்னீங்கல்ல, அது வந்து உண்மையுமே பெரிய வார்த்தை. நீங்க வந்து படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. சோ இதுவும் ஒரு கண்டிப்பா இதை என்னால செய்ய முடியும், அதனால நம்ம வந்து இதை செய்யறோம். அது மட்டும் இல்ல, பண்றதை நம்ம பண்ண வேண்டாம், நம்ம கிட்ட என்ன இருக்குதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க என்ன சொல்றாங்க, அப்பா இந்த கட்டில் 15,000 ரூபாய் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, நல்லா இருக்கு, நம்மகிட்ட அந்த அளவுக்கு இல்லையே, கல்யாண செலவுக்கு தானே காசு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த நினைப்பை உடைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி கட்டாயமான ஏழை பிள்ளைங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க கட்டாயமா வாங்க. அந்த பிள்ளைங்க கை நீட்டுற கட்டல அந்த பிள்ளைங்க என்ன காசு வச்சிருக்கோ கட்டாயமா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்க செய்ய வைக்கிறதுக்கு உங்களுடைய உதவி கட்டாயம் தேவை. இது சோஃபா வந்து பாத்தீங்கன்னாக்கா 17,000 ரூபாயில இருந்து 22,000 ரூபாய் வரைக்கும் எங்கிட்ட சோஃபா இருக்கு. 3+2. ஆமா, 3 சீட்டர் வேணுமா 3 சீட்டர் தரோம், 2 சிங்கிள் சீட்டர் வேணுமா சிங்கிள் சீட்டர் தரோம். பாலிஸ் என்ன கலர்ல போட்டு கேக்குறீங்களோ அந்த கலரை போட்டு தரோம். அந்த பாலிஸ்க்குலாம் எந்த ஒரு பைசாவும் கிடையாது. இதுல டிசைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு டிசைன்ஸையும் அப்படியே நீங்க காமிங்க. அதுல பாருங்க ஃபிளவர் இருக்குது, இதுல வந்து பாருங்க புறா இருக்கு, இதுல வந்து பாருங்க பட்டர்ஃபிளை இருக்கு, ஏகப்பட்ட மாடல்ஸ், ஏகப்பட்டது இது இருக்கு. உங்களுக்கு இதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ, ஐயோ ரோஜா பூ போட்டிருந்தா காசு கூடவா, புறா போட்டிருந்தா காசு கூடவா அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டியதில்லை. எல்லாமே ஒரே ரேட்டு தான் வந்துகிட்டு. பட் என்ன டிசைன்ஸ் தான் இதுவா இருக்கும் வந்துட்டு. அது மட்டும் இல்ல, லெக் ஹேண்டில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் பண்ணிருக்கோம். இந்த 5 இன்ச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பசங்க பிள்ளை குட்டியை ஏறி குதிச்சா கூட அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அடக்கணும்ன்றதே வேண்டியது இல்லைங்க. 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் தாங்க இந்த ஷேட்டையை செய்வாங்க. அதுக்கு மேல செய்யணும்னு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அவங்கள ஃப்ரீயா விடுங்க. சோஃபா செட் வந்து பாத்தீங்கன்னாக்கா செட்டிநாடு ஸ்டைல்
எல்லாமே டிசைன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. நிறைய டிசைன் சொன்னீங்க. இதெல்லாம் எப்படிங்க ஹேண்ட் ஒர்க்கா இல்ல மெஷின் கட்டிங்கா? இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல கட் பண்றது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரன்னர் பார் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ்ல போடுறோம். 1 இன்ச்சஸ்ல ரன்னர் பார் போடுறோம். 5 இன்ச்சஸ்ல ஹேண்டில் வைக்கிறோம். ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைகளிலுமே 2 இன்ச்சஸ்ல இருந்து 2.5 இன்ச்சஸ் வைப்பாங்க. நாங்க மரத்தை வந்து கிள்ளி போடுறதுல மரத்தை வந்து நாங்க கிள்ளி போடுறதுல அள்ளி தான் போடுறோம். வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் ஹேண்டில் வைக்கிறோம். வந்துட்டு அது மட்டும் இல்லைங்க, 120 கிலோல இருந்து 150 கிலோ 200 கிலோ வரைக்கும் ஒரு ஆள் ஒரு சேர்ல தாராளமா உட்காரலாம். எந்த ஒரு பாதிப்பு இருக்குமா, சேக்கிங் இருக்குமா, உளுந்துருமா, உடஞ்சிருமா அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட கடுகளவும் எண்ணங்கள்ன்றது தேவையில்லை. குஷன் வந்து பாத்தீங்கன்னா தனியா 6500 ரூபாய் ரேட் இருந்துகிட்டு அந்த குஷன் வந்து நம்மகிட்டே மோல்டட் குஷன் தான் இருக்கு. லோக்கல் குஷனோ இந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்லி ஒன் மோல்டட் குஷன். கம்பெனி பிராண்டடான குஷன். 20 இயர்ஸ் லைஃப் இருக்கும் அந்த குஷனோட லைஃப். எல்லாமே வாஷபிள் தான். அதையும் காமிச்சிருந்தேன். பெட் இவ்ளோ பெட் வச்சிருக்கீங்க. பெட் வந்து எல்லா சைஸுமே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாங்கி சேல் பண்றவங்க கடைக்காரங்க எல்லாருமே நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சார் என்ன சார் நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னாக்கா அப்ப எங்களுக்கு எப்படி சார் வியாபாரம்னு கேக்குறாங்க. நம்ம வந்து மார்ஜினை வந்து எப்பவுமே ரொம்ப கம்மியா வச்சுக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட மூவ்மெண்ட் சேல்ஸ் அதிகமா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 6க்கு 6.25. இந்த பெட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வெளியே எங்க வாங்கினாலும் சரி, எந்த எப்பேற்பட்ட சாதா கடையாகட்டும் பிராண்டடான கடையாகட்டும் எந்த கடையா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு 19,500 ரூபாய் வாங்கிடுவாங்க. ஆனா எங்க கிட்ட எவ்வளவு வாங்குறோம் நாங்க அப்படின்னாக்கா 6க்கு 6.25 8 இன்ச் பெட்டு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எவ்வளவு வாங்குறோம் அப்படின்னாக்கா 9,500 ரூபாய் வாங்குறோம். 9,500 ரூபாய் வாங்குறோம். ஏன் 9,500 ரூபாய் வாங்குறோம்னா இதுல எங்களோட லாபங்கள்ன்றது எதுவுமே கிடையாது. எங்க கட்டல்ல எங்களுக்கு 750 ரூபாய் 800 ரூபாய் கிடைக்குதா, அந்த லாபங்கள் போதுங்க. 10 பேர் வர்றதை காட்டில ஒரு நாளைக்கு 100 பேர் வருவாங்க. 100 பேர் வர இடத்துல 200 பேர் வருவாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 9,500 ரூபாய்க்கு நாங்க இந்த பெட்டை கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, என்ன சைஸ் என்ன டிசைன்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச்சஸ்ல கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் 8 இன்ச்சஸ் கொடுக்குறோம். 4 இன்ச்ல அந்த ரேட்ல வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் வந்து 8 இன்ச்சஸ்ல கொடுக்குறோம். நீங்க அந்த மாதிரி ஏமாற்றங்கள்ன்றது இந்த கடையில கட்டாயமான முறையில இருக்காது. இதுல என்ன சைஸ் வேணுமோ நான் இப்பயும் சொல்றேன். 3க்கு 6.25 வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வேணும் 8 இன்ச்சில் அப்படின்னாக்கா உங்களுக்கு 5,500 வரும். அதே வந்து டபுள் காட்டுக்கு 4க்கு 6.25 மேட்ரஸ் வேணும் அப்படின்னாக்கா 8 இன்ச்சில் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் 6,500 வரும். அதே வந்து குயின் சைஸுக்கு எங்களுக்கு மேட்ரஸ் மட்டும் வேணும் சார், உங்கள்கிட்ட மேட்ரஸ் மட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு சார், எங்களுக்கு மேட்ரஸ் மட்டும் வேணும், நாங்க அப்படி தரமாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா 7,500 ரூபாய்க்கு குயின் சைஸ் 5க்கு 6.25 7,500 ரூபாய்க்கு 8 இன்ச் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கட்டாயமான முறையில கொடுக்கணும். அதனால நீங்க கட்டாயமா வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு முதுகுவலி இல்லாத ஆளு 100ல ஒரு ஆள் இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே டாக்டர் ஆர்த்தோ தான் கொடுக்குறோம். எல்லாரும் நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிடுற இடம் வந்து டைனிங் டேபிள் தான். அதுவும் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? எவ்வளவு சீட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. டைனிங் டேபிள்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா உட்காந்து எல்லாமே ஒண்ணு கூடி உட்காந்து சாப்பிடுற இடம் டைனிங் டேபிள். அந்த டைனிங் டேபிள் தரமா எப்படி வாங்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும் அப்படின்னும் போதே நல்ல குவாலிட்டியா வாங்கணும், நல்ல ஹைட்டா வாங்கணும், நல்ல நேர்த்தியா வாங்கணும், நல்ல திக்னஸ்ல லெக் இருக்கணும், சைஸ் நல்ல பெருசா இருக்கணும் அப்படின்ல யாருமே இன்னைக்கு நினைக்கிறாங்க. எங்க காம்போ கொடுக்குறாங்க, எங்க ஆஃபர் கொடுக்குறாங்கன்றத இதை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பொருளை இன்னைக்கு சொல்றேன் என்னைக்கு சொல்றேன் இது வாங்கவே முடியாது. ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா பல லட்சங்களை போட்டா தான் நல்ல வீடு உருவாகும். கண்டிப்பா சார். பல லட்சங்களை சுருக்கணும்னு நினைச்சாக்கா ஹவுசிங் போர்டு மாதிரி தான் நமக்கு வீடு கிடைக்கும். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க உணரணும். நான் உணர்ந்ததுனாலதான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். இந்த இன்னைக்கு இங்க பாக்குற டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளியே மார்க்கெட்ல நீங்க எங்க எடுத்தாலும் 32 ரூபாயில இருந்து 35 ரூபா வரைக்கும் வரும். ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா 15 ரூபாயில இருந்து 18 ரூபா வரைக்கும் 15 ரூபாயில இருந்து இருக்கு. இனிமேல் யாருமே கீழ உட்கார வேண்டாம், நம்ம கோவை ஃபர்னிச்சர் கண்டிப்பா எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காரலாம். இந்த டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஓவல்ல இருக்கு. இது வந்து ஓவல் கலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வால்நட் கலர். இதே வந்து ரெக்டாங்கிள்ல இருக்கு. 6 சேர் வேணுமா 6 சேர் இருக்கு, 4 சேர் வேணுமா 4 சேர் இருக்கு, ரவுண்ட் வேணுமா ரவுண்ட் இருக்கு. எப்படிலாம் நீங்க கேக்குறீங்களா என்னென்ன டிசைன்ஸ்ல சேர் வேணுமோ அப்படிலாம் கலர் இருக்குது. நீங்க பலகை போட்ட சேர் வேணாலும் பலகை போட்ட சேர், குஷன் போட்ட சேர்னாலும் குஷன் போட்ட சேர். கண்டிப்பா அதுக்கும் நாங்க ஆப்ஷன் போட்டு தரோம். அந்த மாதிரி நீங்க டிராயிங் பண்ணி கொண்டு வந்தீங்கனால அதையும் செஞ்சு தரதுக்கு நம்ம ஃபர்னிச்சர் ரெடியா இருக்கு. சரிங்களா? ரொம்ப ட்ரெடிஷனலா வேணும் அப்படின்னா கண்டிப்பா கோவை ஃபர்னிச்சர் வந்தீங்கன்னா ட்ரெடிஷனலா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம பெட் பார்த்தோம், டைனிங் டேபிள் பார்த்தோம், சோஃபா காட்டணும், எல்லாமே காட்டுனீங்க. பட் நானும் வந்ததுல இருந்து ஒர்க் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். சோ நம்ம ஒர்க் ஸ்டேஷன் வந்து எவ்வளவு ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்குங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒர்க் ஸ்டேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலை எடுத்து பின்னாடி வச்சீங்கன்னா குடோன், ஒரு காலை வந்து முன்னாடி வச்சீங்க அப்படின்னாக்க இந்த கதவை திறந்தோம் அப்படின்னாக்கா பக்கத்திலே எல்லாமே மேனுஃபேக்சரிங் இங்கேயே தான். யாரும் ஒருத்தருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் இடத்த காமிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்க போடுற ஜிகுனா வேலை, அவங்க போடுற பியூட்டி பார்லர் இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும்ட்டு. நாங்க மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லை எங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒட்டோ ஜிகுனா வேலையோ எந்த பியூட்டி பார்லருமே நாங்க பண்றது இல்ல. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க சொல்றதுதான் சொல்லுவாங்க சார் மேனுஃபேக்சர். ஆனா வந்து மேனுஃபேக்சர் பண்ற இடத்த காமிக்க மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆமா அது இல்லாம வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் கொண்டாடுறாங்க எல்லாரும். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணாறுல தேக்கு பண்ணை இருக்கு, தோட்டம் இருக்கு, அதுல இருந்து தான் நாங்க கொண்டாடுறாங்க. தோட்டம் இருக்கிறவங்க இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கடை எப்படிங்க நம்ம வைக்க முடியும்? அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங். எனி டைம் பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்க கிட்ட 40 கட்டில் 50 கட்டில் எனி டைம் ஸ்டாக் இருக்கும். நீங்க எல்லாரும் வியப்பா கேட்டீங்க அந்த கிட்ட, சார் பாலிஷ் பண்ணி உங்களுக்கு எப்படி சார் என்ன கலர்ல சார் கொடுப்பீங்கன்ட்டு. இந்த பாலிஷ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா படுக்கிற பிளேட் இந்த மாதிரி இருக்கும். சூப்பருங்க. பாக்கும்போதே கண்டிப்பா 50,000 நம்புவாங்க. பட் ஆனா உங்களுக்கு 23,000 30,000க்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா. ஆமா இந்த பாலிசியை இந்த அளவுக்கு சைனிங்கா கொடுக்குறோம்னா தண்ணி விழுந்தா தாமரை இலையில விழுகிற மாதிரி நலிவு கீழே வந்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நாங்க பாலிஷ் பண்ண கொடுக்குறோம் வந்துட்டு. அது மட்டும் இல்ல நீங்க கேட்டீங்க கட்டல் டிசைன்ஸ் இவ்வளவுதான் இருக்கா அப்படின்ட்டு. டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் பிஸ்கட் டிசைன் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அட்டையிலையும் தோல்லையும் கொடுக்குறாங்க. நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துல கொடுக்குறோம் வந்துட்டு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஹேண்ட் கார்விங். இது வந்து கல்யாண கட்டல்னு சொல்றோம் வந்துட்டு. இந்த கல்யாண கட்டல் வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 12,000 ரூபாய்க்கு 5 காரைகால் அந்த கட்டல் கொடுக்குறோம். ஆமா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங். இதோட லெக் ஒரு டிசைன்ஸா இருக்கும் வந்துகிட்ட. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பீகாக்கு, அதாவது நம்ம நாட்டு தேசிய பறவையவே நாங்க வந்து கட்டல்ல போட்டு கொடுக்குறோம். எந்த நேரமும் நாடை மறக்க கூடாதுன்றதுனால அதை கட்டல்ல போட்டு கொடுக்குறோம். தூங்கும்போது கூட மறக்க கூடாதுன்றதுனால அந்த கட்டல்ல போட்டு கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 16,000 ரூபாய் வருது இந்த கட்டல். அது மட்டும் இல்ல பாகுபலி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நல்ல ஒரு கட்டலை தயாரிச்சிருக்கிறோம். அந்த தயாரிச்ச கட்டலோட நேம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாகுபலி. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங்ல கொடுக்குறோம். இந்த ஹேண்ட் கார்விங்ல கொடுக்கறதுனால லெக் வந்து 5x5 லெக். சோஃபாவுக்கு என்ன லெக் போடுறோமோ அந்த லெக் எடுத்து இந்த கட்டலுக்கு போட்டு கொடுக்குறோம். இந்த கட்டலோட காஸ்ட் வந்து 22,000 ரூபாய் வரும். 6 6 22,000 ரூபாய் வரும் பாகுபலி. ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்குக்கு தானங்க நம்ம ஃபேக்டரி வச்சிருக்கோம். கோவை ஃபர்னிச்சர்னாவே ஸ்ட்ராங் தான், எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து செக் பண்ணுவாங்க. பட் பாக்கும்போதே அந்த குவாலிட்டி தெரியுதுங்க. அத சொல்றேன். கண்டிப்பா எதையுமே வந்து அசைக்கவே முடியல. அந்த அளவுக்கு வெயிட் வந்து ஒரு ஆள தூக்க முடியாது. மேக்ஸிமம் அசைக்க முடியல. பண்றோம் அப்படினாக்கா கட்டலுக்கு மட்டுமே 3 பேர் 4 பேர் கட்டாயமா வேணும். கண்டிப்பா சார். ஒரு சின்ன டெமோ தான் அந்த இப்போ இந்த கட்டல் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உடைச்சிடுறாங்க, சுட்டி சேர்றாங்க, குதிக்கிறாங்க அப்படின்றத காட்டிலும் நான் தள்ளி விடுறத காட்டிலும் சுட்டிஸ் வந்து ரொம்ப தள்ளி விட மாட்டாங்க. நம்ம தள்ளி விடுறது இந்த அளவுக்கு கடைசியில பைசா கட்டுறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். பொருள் வந்து பாத்தீங்கன்னா மரத்துல கொடுக்குற யார் தள்ளி விட்டாலுமே சரி, குழந்தைங்க தான் நான் தான் வயசானவங்க தான் அப்படின்றதுல யார் தள்ளி விட்டாலுமே மரத்துல கொடுத்தா கட்டாயமா அது உடையவே அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எரால்டேட் போட்டு பக்காவா பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விளாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.